ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு எப்பவுமே உண்டு. இப்போ உங்களோட ஈடுபாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்பவுமே இருக்கு. வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த மீடியா ஒரு ஒஸ்ட்டுங்க. ஆனா தளபதியோட அப்பா அம்மா காஞ்சிபுரம் இருக்க கோயிலுக்கு போயிருக்காங்க. தளபதி அரசியல் வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ, என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் என் பிள்ளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட விட்டா பரவாயில்ல, உங்களோட ஈடுபாடு கட்சியில இல்லைன்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ, அவரு அதெல்லாம் இல்ல, என்னோட ஈடுபாடு எப்பவும் இருக்குன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த மீடியாவுக்கு அடுத்தவங்க வீட்டை எட்டி பாக்குறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. தளபதி இப்ப அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பிக் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஹேட்டர்ஸ் எல்லாம் வாயடிச்ச மாதிரி ஒரு போட்டோவா இருந்தது. இப்ப அவங்க அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும், அவர் ஏதாவது சொல்லணும், குடும்பத்துல பிரச்சனை பண்ணும். இதானே என்ன பொழப்புடா இது. அதை விடுங்க. தளபதி மாநாட்டுல எல்லாருமே ஈகரா வெயிட் பண்றாங்க. கோட் வெயிட் பண்றாங்களோ இல்லையோ, இதுக்குதான் வெயிட் பண்றாங்க. ஏன்னா மாநாட்டுல என்ன பேச போறாரு, கெஸ்டா யார் வர போறாரு, இவர் கட்சியை மட்டும் பேசுவாரா இல்ல எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணி பேசுவாரான்னு எதுவுமே தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜூன் பெரிய பெரிய அப்டேட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ஜூன் தளபதியோட மந்த்னே சொல்லலாம். ஏன்னா ஜூன் மந்த் தளபதியோட பர்த்டே வருது. மாநாடு நடக்க போது. ஜூன்ல தான் 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவார்ட் கொடுக்க போறாங்க. எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணீங்க. அப்பதான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரும். தளபதி ஃபேன்ஸ் அட்டனன்ஸ் போட்டு லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.